அப்போ சுப்பு நம்ம வீட்டுக்கு வரதுல உங்க யாருக்குமே விருப்பம் இல்ல, அப்படிதானே? எங்க எல்லாருக்குமே சுப்புவோட சந்தோஷத்தை விட உன் சந்தோஷம் தான் முக்கியம். அத புரிஞ்சுக்கமா. சுப்பு இங்க வந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். பாவமா சுப்பு வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷத்தையும் முழுசா அனுபவிக்காத ஒரு துரதிர்ஷ்டசாலி. விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மாவை இழந்து ஹாஸ்டல்ல படிச்சவ. விவரம் தெரியற வயசுல ஆசைப்பட்ட எதுவா இருந்தாலும் அண்ணனையும் அண்ணியையும் எதிர்பார்த்து வளர்ந்தவ. அவளுக்கு அதிகபட்ச சந்தோஷமே சூர்யா மட்டும்தான். அவருக்காக தான் அவ இவ்ளோ தப்பும் பண்ணா. போகும்போது என்னமா கொண்டு போக போறோம்? இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோமே. எங்க ஆலோசனையை கேட்டு நீ நடக்கிற மாதிரி இருந்தா நாங்க சொல்றத நீ கேப்ப. நீ ஒரு முடிவு எடுத்துட்டு அதை எங்க கிட்ட தெரிவிக்கிறதுக்காக கூப்பிட்டிருக்க. இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லம்மா. இதுக்கு முன்னாடி நாங்க சுபுவை ஏத்துக்கிட்டது கூட அவ ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டாங்கிறதுக்காகத்தான். ஆனா என்னமோ தெரியல, இப்ப சுபுவை ஏத்துக்கிறதுக்கு மனசு வரலம்மா. உலகத்துல உள்ள எல்லா அப்பா அம்மாவுக்கு இருக்கிற சுயநலம் தான் தான் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு. அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க பிள்ளைங்க எல்லாம். அப்பா, நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதானே உங்க ஆசை? நான் ரொம்ப நல்லா இருப்பேன். சரிம்மா, நீ ரொம்ப தெளிவா இருக்க. உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நாங்க கிளம்புறோம். வரோம் சம்பந்தியம்மா. வரேங்க சம்பந்தி. வரேன் சம்பந்தி. போயிட்டு வாங்க. வரமா. வரங்க. மாமா, எல்லாரும் பேசினாங்க, நீங்க மட்டும் எதுவும் சொல்லாம நிக்கிறீங்க. நீ நல்லது செய்யணும்னு நினைக்கிற. இதை நான் தடுக்கவும் விரும்பல, உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கவும் விரும்பலமா. அத்தை, திடீர்னு சுப்பு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்றா. எப்படி, எங்க அரேஞ்ச் பண்றது? ரேணுகாமா, இப்ப பிரச்சனை வேலை இல்ல. அவங்க படிச்சிருக்காங்க, ஈஸியா வேலை வாங்கி கொடுத்துடலாம். என்ன ஒண்ணு, அவங்கள எங்க தங்க வைக்கிறேன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன தண்டபாணி, திடீர்னு இப்படி சொல்றீங்க? நான் உங்களை நம்பி தானே வாக்கு கொடுத்தேன். அதெல்லாம் சரிம்மா, ஆனா சுப்பு இருக்கிற இடம் காயத்ரிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதுதான் கொஞ்சம் ரிஸ்கா தோணுது. ரிஸ்க் தான், ஆனா வேற வழி இல்லையே. ஒரு பக்கம் காயத்ரி, இன்னொரு பக்கம் சுப்பு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு படுற அவஸ்தை இருக்கே, வார்த்தையால சொல்ல முடியல. நட்புனாலே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கதாமா செய்யும். அது என்னவோ கரெக்டு தான். இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஓவர் தான். சுப்பு நல்லா இருக்கணும்னு காயத்ரி நினைக்கிறா, காயத்ரி நல்லா இருக்கணும்னு சுப்பு நினைக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தண்டபாணி, எப்படியாவது சுப்புக்கு ஹெல்ப் பண்ணணும். கவலைப்படாதீங்கம்மா, நீங்க 3 பேருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாத்தீங்களா, நான் சொன்ன உடனே மணி அடிக்குது. சும்மா இருங்க தண்டபாணி. இவங்க ஏன் கால் பண்றாங்க? ஹலோமா. ரேணுகா, சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்க? சுப்பு ஹாஸ்பிட்டல்ல இருக்கால்லம்மா, அதான் அவளை பார்க்க போயிட்டு இருக்க. எந்த வழியா போற? ஏமா, எங்கேயாவது போகணுமா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்கேயாவது போயிடலாம் போலதான் இருக்கு. என்னாச்சுமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னால உடனே வர முடியுமா? என்னம்மா கேள்வி இது? நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே வரேன். நான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோவில்ல தாமா இருக்கேன். நீங்க அங்கேயே இருங்கம்மா, நான் உடனே வரேன். சீக்கிரமா வந்துரு. சரிம்மா.
யாரும்மா ஃபோனில்? நம்ம காயத்ரியோட அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க. என்ன உடனே வர சொல்றாங்க. எங்கே இருக்காங்களா? அவங்க ஏரியால ஒரு விநாயகர் கோயில் இருக்கு, அங்கேயே வெயிட் பண்றாங்களா. கொஞ்சம் சீக்கிரம் போங்க தண்டபாணி. அம்மா வாமா, வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேம்மா. எதை பத்திமா பேசணும்? ஏன் காயத்ரி கூட தெரியாம என்கிட்ட தனியா பேசணும்னு வர சொன்னீங்க? நான் வேற யார பத்தியுமா பேச போறேன்? எல்லாம் காயத்ரிய பத்தி தான். நல்லவளா இருக்கேன்னு சொல்லிட்டு எங்க அவ நல்லா இல்லாம போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏமா அப்படி பேசுறீங்க? பின்ன என்னம்மா, சுப்புவை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறேங்கிறா. அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிறது தலைக்கு மேல கயிறையும் கழுத்துக்கிட்ட கத்தியையும் வச்சுக்கிறதுக்கு சமம். எந்த நேரத்துல கைத்துல தொங்குவோம், எந்த நேரத்துல கத்தியால அறுத்துக்குவோன்னு நமக்கே தெரியாதுமா. அதுக்காக நான் சுப்புவை குறை சொல்லல. அவ மாறிட்டா திருந்திட்டாங்கிறத நானும் நம்புறேன். இருந்தாலும் புரியுதுமா. இதோ பாருமா, உன் ஃப்ரெண்டு ஒரு முடிவு எடுத்துட்டானா அத அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டா. நாங்களும் அவகிட்ட மறுத்து பேசி சண்டை போட விரும்பல. ஆனா என்னதான் இருந்தாலும் அவளை நினைச்சு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கே. நீ அவகிட்ட கொஞ்சம் பேசுமா. ஒரே உரையில 2 கத்தி கூட இருக்கலாம். ஆனா ஒரே வீட்டுல 2 பொண்டாட்டிங்கிறது. நீங்க சொல்லியே கேட்காத காயத்ரி நான் சொன்னா கேப்பாளா? நிச்சயம் கேப்பா. ஏன்னா இந்த காலத்து பொண்ணுங்க பெத்தவங்க சொல்றதை விட ஃப்ரெண்டுங்க சொல்றதுதாம்மா கேக்குறாங்க. நீதாம்மா காயத்ரி கிட்ட எப்படியாவது எடுத்து பேசணும். தானமும் தர்மமும் அள்ளி அள்ளி குடுக்கலாம், ஆனா தாலிய கிள்ளி கூட குடுக்க கூடாது. ரேணுகா, நீ பேசி அவளுக்கு கொஞ்சம் புரிய வைமா. பொண்ணதான் நான் மலை போல நம்பி இருக்கேன். சுப்பு அவ அண்ணா அண்ணியோட இருக்கிறது தான் நல்லது. நீ பேசுறியா? சரிம்மா, நான் பேசி பாக்குறேன். அப்ப நான் கிளம்புறேம்மா. வரேன் தம்பி. வாங்கம்மா. ரொம்ப நன்றிமா. ஐயோ, எதுக்குமா நன்றிலாம் சொல்றீங்க? போயிட்டு வாங்க. வரேன்பா. ரேணுகாமா, என்ன எப்படி சொல்லிட்டு போறாங்க? ஒரு அம்மானா பிள்ளைங்களோட வாழ்க்கையில அக்கறை இருக்க தானே செய்யும். இப்ப நீங்க காயத்ரி கிட்ட பேச போறீங்களா? இல்ல தண்டபாணி, அவகிட்ட பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. சுப்பு சொன்னதுதான் கரெக்ட். நீங்க உடனே போய் அவளுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி வைங்க. நான் போய் சுப்புவை பார்த்துட்டு வந்தேன். சரிம்மா, அப்ப நீங்க நம்ம கார் எடுத்துட்டே போயிருங்க. நான் ஆட்டோல போய் பாத்துக்கிறேன். சரி, நீங்க கிளம்புங்க. ஐயோ ஐயோ பசிக்குதே. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் ஒழுங்காவே சமைச்சிருப்பேன். சாதத்தை வேற கொட்டி தொலைச்சிட்டேன். ஐயோ, படுபாவிங்க, இவங்க மட்டும் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொட்டிக்கிறாங்க. ரொம்ப தான் ஆடுறாளுங்க. பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு ஆடிட்டு இருக்காங்கன்னு. எனக்கு ஒரு டைம் வரும், வச்சுக்கிறப்ப. என்னக்கா, ரொம்ப பசிக்குதா? கோவமா இருக்கீங்களா? நான் உங்களை வேணும்னே தொந்தரவு பண்ணல. நீங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்த்தணும் தான் அப்படி பண்ண. ஆனா அது தப்புன்னு இப்ப புரியுதுக்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்னடா இவ திடீர்னு நல்லவ மாதிரி பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? நான் எப்பவுமே நல்லவதான். சும்மா கொஞ்ச நாள் உங்களை மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா இப்போ எனக்கே என்ன பிடிக்கலக்கா. இப்ப நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்க்கா. என்னடி டிராமா பண்றியா?
பாத்தீங்களா, நீங்க எல்லாரையும் இப்படி ஏமாத்துனதுனால இப்ப என்னையே சந்தேகப்படுறீங்க. அது சரி, மகாபாரதத்துல தர்மன் கண்ணுக்கு நல்லவங்களா தெரிஞ்ச எல்லாரும் துரியோதனன் கண்ணுக்கு கெட்டவங்களா தானே தெரிஞ்சாங்க. உங்களுக்கும் அப்படிதான். சரிக்கா, இந்த நாடகத்தை இப்பவே முடிச்சுக்கலாம். உங்க வீட்டை உங்களுக்கே கொடுத்துட்டு நாங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறோம். நீ நிஜமாவா சொல்ற? நிஜமாக்கா, நான் சொல்றத நம்புங்க. ஜெகன், ஜெகன், இதோ வரவுமா. உமா, நீ சொன்ன மாதிரியே வீட்டை துர்காணி பேருக்கு மாத்தியாச்சு. இங்க பாருமா, இந்தா முதல்ல இந்த ஜூஸ் குடி. நாங்க இந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிடுறோம். ஜூஸ் வேணாம், ஒண்ணு வேணாம். முதல்ல நீ பத்திரத்தை கொடு. என்னங்க நீங்க? ஏற்கனவே நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோங்கிற வருத்தத்துல இருக்கோம். இப்ப உங்களை பட்னி போட்டு போக முடியுமா? முதல்ல ஜூஸ் குடிங்க. ஐயோ, இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? முதல்ல இந்த ஜூஸ் குடிங்க. குடிங்க. சரி குடுங்க, குடிச்சு தொலைறேன். போதுமா? கொண்டா, பத்திரத்தை கொடு. கொடு. பேரக்காமா. ஏய், என்னது இது? யாரோ முனியமான போட்டிருக்கு. முனிமா வீட்டு பத்திரத்துல முனிமானு போடாம முகேஷ் அம்பானி நான் போட்டிருப்பாங்க. என்னக்கா, நாங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டீங்களா? ஏய், உன்ன உனக்கு மட்டும்தான் நல்லவ மாதிரி நடிச்சு எங்க மாமா குடும்பத்தை ஏமாத்த தெரியுமா? எனக்கும் நடிக்க தெரியும். ஏதோ உங்க அளவுக்கு இல்லனாலும் நானும் கொஞ்சம் நடிப்பேங்கா. அடி பாவீங்களா பொண்ணு. என்னக்கா, வயிறு வலிக்குதா இல்ல கலக்குதா? அது ஒண்ணு இல்லக்கா, நீங்க இப்ப குடிச்சீங்களே ஜூஸ், அதுல சும்மா ரெண்டே ரெண்டு மாத்திரை தான் போட்டேன். அதுவும் பேதி மாத்திரை தான்க்கா போட்டேன். அதான் அது அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏய் அண்ணி, ரொம்ப கத்தாதீங்க, அப்புறம் மொத்தமா கலக்கிற போகுது. சும்மா கத்தாத துர்கா. உன் வயிறு மட்டும் இப்ப சுத்தமாகாது, உன் புத்தியும் சேர்ந்து சுத்தமாயிரும் பாரு. என்ன உமா சத்தம்? அது ஒண்ணு இல்லங்க, என்ன காலி பண்றதுக்காக என்னைய பாத்ரூம்ல அவங்க ஊத்துனாங்க. இப்ப அவங்களே காலி ஆயிட்டாங்க போல இருக்கு. சுப்பு, வா ரேணுகா. நல்ல வேலை நீ வந்துட்ட. கொஞ்ச நேரம் சுப்புவை பாத்துக்கோ. லேப்ல ரிப்போர்ட்ல வந்துருச்சா? வந்து வாங்கிக்க சொன்னாங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி, பாத்துக்கோ. தோ வந்துடுறேன். சுப்பு, நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க. ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி சூர்யா என்ன வீட்டுக்கு வர சொல்லி கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சூர்யாவுமா? ஆமா ரேணுகா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே அமைதியா இருந்து சமாளிச்சிட்டேன். விதியோட விளையாட்டை பாத்தியா ரேணுகா? நான் சூர்யா வேணும்னு சொல்லும் போதெல்லாம் சூர்யா எனக்கு எட்டா கனியாவே இருந்தாரு. இன்னைக்கு அவர் என்னை ஏத்துக்க தயாரா இருக்கும்போது
என்னால அவரை ஏத்துக்கவே முடியல. கடவுள் என் வாழ்க்கையில ரொம்ப தான் விளையாடுறாரு. ஆமா சுபு, ரொம்பவே விளையாடுறாரு. இப்ப கூட நான் வரும்போது காயத்ரியோட அம்மாவை வச்சு ஒரு விளையாட்டு காட்டினாரு. என்ன சொல்ற? ஆமா சுபு, நான் வர வழியில லக்ஷ்மி அம்மாவை பார்த்துட்டு தான் வரேன். என்ன சொன்னாங்க? அவங்க பாவம் என்ன சொல்லுவாங்க, காயத்ரி நினைச்சு பெருமைப்படவா இல்ல வருத்தப்படவான்னு புலம்பிட்டு போறாங்க. உன்னை அவங்களால விரும்பி ஏத்துக்கவும் முடியல, ஒதுக்கவும் முடியலன்னாங்க. ஆனா காயத்ரியோட தாலிக்கு பங்கமும் வரக்கூடாது, பங்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதானே ரேணுகா நானும் சொல்றேன். நாளைக்கு எனக்கு டிஸ்சார்ஜ். இன்னைக்கு நைட்டே நான் இங்கிருந்து கிளம்பணும். அதான் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேனே. எங்க கூட்டிட்டு போக போற? என்னடி, எனக்கே தெரியாம ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றீங்க? அது ஆம், அது 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 அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. உடம்பு சரியான உடனே திருச்சி மலை கோவிலுக்கு போகணும்னு வேண்டியிருந்தாலாம். அதான் என்ன கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டா. நானும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஏன் என்ன கூட்டிட்டு போக மாட்டீங்களா? இல்ல, இந்த நிலைமையில நீ அவ்வளவு படியேறக்கூடாது காயத்ரி. அதான் நாங்க மட்டும் போயிட்டு வரலான்னு பேசிட்டு இருந்தோம். அதுவும் சரிதான். அப்போ சூர்யாவை கூட்டிட்டு போக வேண்டியது தானே? எங்க போனாலும் என்ன தனியா அனுப்பக்கூடாதுன்னு முடிவே பண்ணிட்டியா? ஆமா, இனிமே உன்னை தனியா எங்கேயுமே அனுப்ப மாட்டேன். உன் கூட நான் இருக்கணும், இல்ல சூர்யா இருக்கணும். இல்லையா ரேணுகா இருக்கணும். கண்டிப்பா ரேணுகா என் கூட தான் இருக்க போறா. ஏன் அப்போ சூர்யா இருக்க மாட்டாரா? இப்போ என்னை விட சூர்யா உனக்கு தான் தேவை. வாயும் வயிறுமா இருக்கிற உனக்கு அவரோட அன்பும் அருகாமையும் எப்பவும் உன் கூட இருக்கணும். ஏதாவது சொல்லி வாயடிச்சிருவல்ல? காயத்ரி, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்த அண்ணி. கையில என்ன? இது சுப்போட ரிப்போர்ட்ஸ், லேப்ல இருந்து வாங்கிட்டு வரேன். டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? வேற ஒன்னும் சொல்லல. அண்ணி, நான் இல்லையேன்னு கௌதம பார்க்காம விட்டுறாதீங்க. சுப்பு, என்ன சொல்ற? நீ இல்லனா என்னடி சொல்ற? இல்ல அண்ணி, நான் உங்க கூட இல்லையேன்னு கௌதம பார்க்க வராம இருந்துராதீங்கன்னு சொன்னேன். அடிக்கடி சூர்யாவே இல்ல எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்ல வந்தேன். சுப்பு, நீ இதெல்லாம் எனக்கு சொல்லி தரணுமா? சரி ரேணுகா, நாளைக்கு காலையில சூர்யாவுக்கு ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு. அதனால நான் மட்டும்தான் வருவேன். நீ நேரா வீட்டுக்கு வந்துரு, ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்துடலாம். ஓ, சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்புறேன். நீ இங்கே இரு, நான் சாயங்காலம் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே சுப்பு, நீ நம்ம வீட்டுக்கு வர்றத நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் வரேன் ரேணுகா, நான் வரேங்க.
ரேணுகா வா போலாம். சுப்பு ஒரே ஒரு நிமிஷம், நான் கடைசியா கேக்குறேன். நல்லா யோசிச்சு தானே முடிவு பண்ணிருக்க? ஐயோ, நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ண. இப்ப நின்னு பேசுறதுக்கு டைம் கிடையாது. முதல்ல வா போலாம். நீங்க போய் கார் எடுங்க. வாங்க போலாம். அவதான்டா அனு. அவனை ஏதாவது செஞ்சாகணும்.